Hi, welcome Wiki Procedure Info சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சேனல்ல நாங்க உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் ப்ரொசீஜர் ஸ்கீம்ஸ்க்கு எப்படி ஈஸியா அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி நாங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க ஸ்கீம் மீன் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் ஸ்கீம்ஸ்க்கு வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம். நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ அதாவது எங்களுக்கு அது இதே மாதிரி நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரொசீஜருக்குள்ள போகலாம். எப்படி டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது இல்லை பார்க்குறது தமிழ்நாட்டில். ஸோ நாங்கள் இந்த பேஜில் வந்து அது சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். இந்த பேஜோட லிங்க் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை இந்த பேஜுக்கு ஸ்ட்ரைட்டாக கூட்டிகிட்டு வந்துடும். உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இ டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல் மூலயமா டவுன்லோட் பண்ணுறது, அது சர்டிஃபிகேட் நம்பர் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை வச்சு டவுன்லோட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பர்த் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது. தேர்ட் இ-சேவை போர்ட்டல் வழியாக எப்படி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஆர்எஸ் சிஸ்டம் எப்படி அந்த போர்ட்டல் மூலயமா எப்படி டவுன்லோட் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா எப்படி சிஎஸ்சி சென்டர்ஸ் அதாவது இ-சேவை மையம் மூலயமா எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ இந்த வழிகளை நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காட்டுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இ டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல் மூலயமா அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து இந்த பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். இந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் நம்பர் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி அதை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இது வந்து அதான் சொன்ன மாதிரி வெறும் சர்டிஃபிகேட் நம்பர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இங்கே சர்டிஃபிகேட் நம்பரை என்டர் பண்ணி இங்கே வந்து இந்த கேப்ஷாவை என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா அது சர்ச் பண்ணி உங்களுக்கு லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணும். ஆர் அந்த டாக்குமெண்ட் அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணும், நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வித் சர்டிஃபிகேட் நம்பர். செகண்ட் ஆப்ஷன் வந்து எப்படி வந்து பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து இந்த பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். இந்த பேஜ் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் சர்ச் பிரிண்ட் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்து ஜெண்டர் வந்து மேல் ஃபீமேல் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் எந்த ஜெண்டருக்கு சர்ச் பண்ணுறீங்கன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் பிளேஸ் ஆஃப் டெத் எங்கே வந்து இறந்தாங்க அவங்க, அப்புறம் டேட் ஆஃப் டெத் எந்த டேட்டில் இறந்தாங்க, அப்புறம் மொபைல் நம்பர் அந்த சர்டிஃபிகேட் ரிலேட்டட் மொபைல் நம்பர், அப்புறம் நம்பர் ஃபார் வெரிஃபிகேஷன் இந்த நம்பரை நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது வந்து எப்படின்னா ப்ராபப்ளி உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா பிகாஸ் ஒருவேளை அது மல்டிபிள் சர்டிஃபிகேட்ஸ் பார்த்ததுன்னா கண்டுபிடிச்சதுன்னா மல்டிபிள் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணோம். இல்லைன்னா இஃப் அது வந்து உங்கள் இன்ஃபர்மேஷன் வெரி ப்ரிசைஸ் அண்ட் ஒரே ஒரு சர்டிஃபிகேட் தான் இருந்ததுன்னா அந்த சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணோம், நீங்கள் சர்டிஃபிகேட் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது செகண்ட் வழியா. தேர்ட் வந்து டவுன்லோட் த்ரூ இ-சேவை போர்ட்டல். இ-சேவை போர்ட்டல் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து இந்த பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். இது வந்து இ-சேவை போர்ட்டல். இந்த போர்ட்டலில் நீங்கள் ஏற்கனவே நாங்கள் ஆக்சுவலாக இதோட ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த போர்ட்டல் நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணி கேப்ஷா என்டர் பண்ணி லாகின் பண்ணிடலாம். இல்லைன்னா நியூ யூசர் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து லாகின் பண்ணலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் பிரிண்டிங் ஆஃப் டெத் சர்டிஃபிகேட் அதாவது சர்வீஸ் அதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம் பிரிண்டிங் ஆஃப் டெத் சர்டிஃபிகேட்னு சொல்லி அந்த உள்ளே லாகின் பண்ணதுக்கப்புறம் அது வந்து நார்மலி டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அது. ஸோ அதை நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே நீங்கள் வந்து இந்த சர்வீஸ்க்கு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் டெத் சர்டிஃபிகேட்
ஆப்ஷன் கிடைக்கும். நீங்கள் அது மூலியமாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து ப்ராபப்ளி கொஞ்சம் இன்னும் 100 rupees பே பண்ண வேண்டியது இருக்கும். ஆல்சோ நீங்கள் இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சர்வீஸ் லிஸ்ட் என்னெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இ சேவை போர்ட்டல் மூலிமா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து அந்த போர்ட்டலில் இருக்கும், அந்த பேஜில் இருக்கும், இந்த பேஜில். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இ சேவை மூலியமாக அப்ளை பண்ணுறது. ஃபோர்த்து வந்து என்னென்னா சிஆர்எஸ் போர்ட்டல். சிஆர்எஸ் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து இந்த பேஜுக்கு கூட்டிகிட்டு வரும். ஓகே, சாரி, லோட் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ இந்த போர்ட்டலில் நீங்கள் ஆல்ரெடி இந்த போர்ட்டல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தென் நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே லாகின் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜென்ரல் பப்ளிக் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து லாகின் பேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடும். லாகின் பேஜுக்கு கூட்டிகிட்டு போயாச்சுன்னா நீங்கள் வந்து லாகின் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஒரு இமெயில் ஐடி என்டர் பண்ணி இந்த சம் ஆர் இந்த கால்குலேஷன் என்ன இங்கே இருக்கோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி இங்கே வந்து ரிசல்ட் எழுதி லாகின் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து லாகின் பண்ணிடும். அப்படி இல்லை நீங்கள் வந்து இந்த போர்ட்டலுக்கு வந்து புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்க புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சைன் அப் கிளிக் பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராம்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உள்ள நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் டேஷ்போர்ட் பேஜில் வந்து டெத் மெனுவில் டெத்துன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து சர்ச் டெத் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து a search page will be displayed. Please complete the prompts with appropriate details and click on the search button. அதாவது நீங்கள் அங்கே சர்ச் டெத் ரெஜிஸ்டர் போயிட்டு அதாவது அது வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்கும். இது சம்மந்தப்பட்ட அதாவது உங்கள் சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்கும். நீங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டை டிஸ்பிளே பண்ணும், ஆர் அட்லீஸ்ட் லிஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் டிஸ்பிளே பண்ணும். அதுலேருந்து நீங்கள் வந்து எந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் ஆர் வியூ பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபோர்த் ஆப்ஷன். ஃபிஃப்த் ஆப்ஷன் வந்து இ சேவை மையம் ஆர் சிஎஸ்சி சென்டர்ஸ் மூலமா எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ நீங்கள் இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை இந்த பேஜுக்கு கூட்டிகிட்டு வரும். ஸோ இந்த பேஜில் உங்களுக்கு வந்து ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் அது பேஜ் லோட் ஆகட்டும். ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் சப் ரெஜிஸ்டர் சப் டிஸ்ட்ரிக்ட், ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் செலக்ட் இஸ் சிஎஸ்சி பே ஏஜென்ட் இல்லையான்னு சொல்லி சூஸ் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்சி ஏஜென்ட்ஸ் ஒரு இ சேவை மையம் ஏஜென்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அவங்கள யாரையாவது காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் அவங்க ஆஃபீஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக போனாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து அவங்கள ஃபோன் மூலயமா காண்டாக்ட் பண்ணாலும் சரி, காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி இதான் 5 வழியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன். ஸோ எங்கள் பேஜில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வேறு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆஃபீஸ் லொக்கேஷன்ஸ், அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் வந்து இது பண்ணலாம், அப்புறம் அதுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அண்ட் ஆல்சோ எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு மோர் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ்.